தொழில்துறையில் பிற தென் மாநிலங்களை விட தமிழ்நாடு பின்னோக்கி இருப்பதாக அமைச்சர் பிடிஆர் கூறியது அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி விமர்சனம் செய்த நிலையில் தனது குடும்ப பிரச்சனையையும் கட்சி பிரச்சனையையும் திசை திருப்பவே அன்புமணி இப்படி பேசுவதாக பதிலடி கொடுத்துள்ளார் பிடிஆர். ஆந்திரா, கர்நாடகா அளவுக்கு தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சியடையவில்லை என அமைச்சர் பிடிஆர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினின் பதில் என்ன என்று கேள்வி எழுப்பியிருந்தார் பாமக தலைவர் அன்புமணி. இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தொழில்துறை வளர்ச்சியில் ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா போன்ற பிற தென் மாநிலங்கள் அளவுக்கு தமிழ்நாடு தீவிரம் காட்டவில்லை என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தொழில்துறையின் வளர்ச்சி பிற தென் மாநிலங்களை விட குறைவாக இருப்பதாக அமைச்சர் ஒருவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அமைச்சர் பிடிஆர் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். அண்மையில் சட்டப்பேரவையில் பேசும்போது டைடல் பூங்காக்களை அமைப்பது குறித்து அறிவிக்கும் அதிகாரம் தமக்கு அளிக்கப்படவில்லை என்று கூறினார். தமிழ்நாட்டில் 50% மது பாட்டில்கள் வரி செலுத்தப்படாமல் விற்பனை செய்யப்படுவதாக வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார். நிதித்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு தொலைபேசி உரையாடலில் உதயநிதியும் சபரீசனும் 30,000 கோடி ரூபாய் சேர்த்துவிட்டனர் என்று கூறியதாக சர்ச்சைகள் வெடித்தன. எனவே தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்த அமைச்சரின் பேச்சை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி அடையவில்லை. தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்கின்றன என பாமக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. அதை உறுதி செய்யும் வகையில்தான் அமைச்சரின் பேச்சு இருக்கிறது என்று அன்புமணி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் அன்புமணிக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சன் நியூஸுக்கு அவர் அளித்த பேட்டியில் அரைகுறையாக தகவலை வைத்துக் கொண்டு அரசியலுக்காக அல்லது அவர்களின் சொந்த சூழ்நிலையை திசை திருப்பவும் பேசுவது தவறான செயல்.